இங்க சரியா வாய் பேச முடியாத ஹீரோ சாமி சிலை செய்யற வேலை தான் பாத்துட்டு இருப்பான். ஓனர் கிட்ட போயிட்டு சம்பளம் கொஞ்சம் ஏத்தி கொடுங்கன்னு கேட்பான். அதுக்கு அந்த ஆளு கூலிக்காரனா என் சம்பளம் ஏத்தி கேக்குறியா சொல்லிட்டு அடிச்சு விரட்டி விட்டுறான். இவரு பொண்டாட்டியோட நகை வீட்டு பத்திரம்னு மொத்தத்தையும் அடகு வச்சு சாமி சிலை செய்யற பிசினஸ் பண்றதுக்காக பணம் ரெடி பண்றாரு. இன்னொரு பக்கம் இவரோட பையன் ஸ்கூல்ல ஒரு பொண்ணு லவ் பண்ணுவா. அந்த பொண்ணுக்காக பாட்டு புத்தகம் வாங்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணுட்டு கொடுத்து எனக்காக இந்த பாட்டு போட்டியில கலந்துகிட்டு பாடணும்னு சொல்லுவான். இந்த பக்கம் இவ அப்பாக்கு கிராம மக்கள் பெரிய விநாயகர் சிலை செய்ய சொல்லி ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. அவரோட மொத்த பணத்தையும் போட்டு விநாயகரை பிரம்மாண்டமா ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. இந்த குட்டி பையன் கட்டிட்டு இருக்க விநாயகர் கிட்ட வந்து நாளைக்கு நான் லவ் பண்ற பொண்ணு நல்லபடியா பாடணும்னு சொல்லிட்டு வேண்டிப்பான். அடுத்த நாள் இந்த குட்டி பொண்ணு ஸ்டேஜ்ல பாடிட்டு இருக்கும் போது அவ அப்பா அங்க வந்து படிக்கிற வயசுல சினிமா பாட்டு கேக்குதா சொல்லிட்டு அடிச்சு இழுத்துட்டு போறாரு. அந்த பொண்ணு ரொம்ப நாளா ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்லிட்டு இவனே அந்த பொண்ணோட அப்பாட்ட போயிட்டு என்னோட ஃப்ரெண்ட பார்க்கணும்னு சொல்லி கேட்பான். அவ வெளியூர்ல தங்கி படிக்கிறா, இனிமே இங்க வரமாட்டான்னு சொல்லிடுறாரு. இந்த பையன் அந்த சிலை கிட்ட போயிட்டு கடவுள நீ இருந்திருந்தா நீ எல்லாம் சேர்த்து வச்சிருப்ப, நீ வெறும் கல்லுதான் சொல்லிட்டு கல்லாலே அவ அப்பா செஞ்ச சிலைய அடிச்சு உடைக்கிறான். காலையில கிராம மக்கள் பார்த்துட்டு உடஞ்சு போன சிலை எங்களுக்கு வேணாம் சொல்லிடுறாங்க. இவரும் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாரு. அவங்க முடியாது சொன்னனால நம்மளோட மொத்த பணமும் போச்சே சொல்லிட்டு இவர் அங்கேயே தூக்கு மாட்டி இறந்தே போயிடுறாரு.